நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி திரைப்படத்திற்கான ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது எப்போ நடைபெறும்? அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்டில் சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தி திரைப்படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பராசக்தி படம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனோட கிளாஷ் ஆக போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த எல்லா அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் பராசக்தி திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்லேருந்து ஆரம்பிச்சலாம். ஸோ இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது ஜனவரி 4th பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ஆடியோ லான்ச் நடந்த மாதிரி இந்த ஆடியோ லான்ச் வந்து இருக்க போகிறது வந்து இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கிராண்டாக பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்து டான் பிக்சர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் இதுக்கு முன்னாடி 24 படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 25வது படம். ஸோ இதுக்கு முன்னாடி இவர் நடித்த 24 படத்தினுடைய எல்லா டேரக்டர்ஸையும் கூப்பிடலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினி கமலையும் கூப்பிடலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி என்ன தான் கூப்பிட்டாலும் அவங்க வந்து வரப்போகிறது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ இரண்டாவது விஷயமா நேற்று வந்து வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக நடிக்க போகிறாரு. அதர்வா வந்து எஸ்கேவுடைய தம்பியாக வந்து நடிக்க போகிறாரு. அதர்வா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ இந்த கதை அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸோட பவர் காட்டுற ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். சொல்லிவிட்டு இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சொன்னால் சுதா கோங்கர் மேம் வந்து திட்டுவாங்க அப்படிங்கிற விஷயத்த ஒரு மாதிரி ஃபன்னி கெஸ்டரில் சொல்லியிருந்தார் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள். ஸோ என்னதான் சிவகார்த்திகேயன் அவர்கள் இத்தனை விஷயங்கள் ஷேர் பண்ணாலுமே கடைசியில் இந்த படத்தினுடைய ஜான்ராவே ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ இந்த படம் அரசியல் பேசும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தார். பட் இந்த படம் என்னதான் வந்து ஒரு அரசியல் சோஷியல் இஷ்யூஸ் பற்றி பேசிட்டாலுமே ஒரு அழகான காதல் பற்றியும் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பற்றியும் ஸ்ட்ராங்காக அந்த படம் பேசும் அப்படிங்கிறதே முக்கியமாக சிவகார்த்திகேயன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தார் அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி ஈவெண்ட்டில். ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி. ஸோ இந்த படம் அப்படிங்கிறது கிளாஷ் வரப்போகுது அப்படிங்கிற நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையான நியூஸ் தான். உங்களுக்கு அஃபீஷியல் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா 1 or 2 டேஸில் வந்து வந்துடும் அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஷில் ஜனநாயகன் சைடில் எந்த உடன்பாடுமே இல்லை. ஏன்னா இந்த படம் வந்து என்ன தான் நல்லா இருக்கோ இல்லையோ பிளாக் பஸ்டர் ஆயிரும். உங்களுக்கு வசூல் ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிடும் அப்படி தான் சொல்லியாங்கணும். ஸோ ஜனநாயகன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது. பராசக்தி வந்து ஜனவரி 10 ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 9 டிக்கெட் கிடைக்காதவங்க 10 போவாங்க. 10 டிக்கெட் கிடைக்காதவங்க 11 போவாங்க. அடுத்து 12 13 செகண்ட் டைம் போவாங்க, தேர்ட் டைம் போவாங்க, ஃபோர்த் டைம் போவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுடைய கடைசி படம்னால கண்டிப்பாக உங்களுக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி ஜனவரி ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நிலையில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுனா அடுத்த நாளே கிளாஸ் விடுறது வந்து எனக்கு கரெக்டாக இல்லையான்னு தெரில. ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மோஸ்ட் ஹைப்டு ஃபிலிமான அமரன் படம் வந்து பார்த்திங்கன்னா டே 1 வந்து வேர்ல்டு வைடு 42 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. சிம்பிளாக சொல்லணுன்னா டே 1ல் 50 கோடி கூட சிவகார்த்திகேயன் அவர்களுடைய படம் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணதில்லை. பட் விஜய் அவர்களுடைய கோட் படம் ஒரு நார்மலான ஸ்டோரி, ஒரு ப்ராப்பரான ப்ரமோஷனே இல்லாமல் ரிலீஸ் ஆன படம். எந்த ஒரு வேறு ஸ்டேட்லேருந்து நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கவே இல்லை. விஜய் அவர்கள் மட்டும்தான் ஸ்டார். ஈஸியாக டே 1லேருந்து பார்த்திங்கன்னா 120 crores வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. அப்படி நார்மலாக இருக்கிற அந்த படமே அப்படி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஜனநாயகன் படம் வந்து விஜய் அவர்களுடைய கடைசி படம். கண்டிப்பாக இங்கே டே 1ல் 150 crores 250 crores பேசிகிட்டு இருக்கிற இந்த டைமில் ஸோ நீங்கள் வந்து பராசக்தி திரைப்படத்தை இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் அப்படிங்கிறது பயங்கரமாக அடிபடும். இதில் முக்கியமான விஷயம் போட்ட காசு எடுப்பாங்களானே டவுட்டு தான் சொல்லியாங்கணும். ஏன்னா இந்த படம் அப்படிங்கிறது முழுக்க அந்த 90s செட்டப்பில் போட்டு எடுத்தது. செட் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஒரு 200 crores ஆச்சு பட்ஜெட் அப்படிங்கிறது இருக்கும். போட்ட காசை எடுப்பாங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேள்வி. இரண்டாவது கேள்வி, இந்த படம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பிளாக் பஸ்டர், அதுலேருந்து எந்த மாற்றமுமே இல்லை. ஏன்னா ஸ்டோரி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன சாங்ஸாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் லுக்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் இந்த படம் வந்து சக்ஸஸ் அடையும் அப்படிங்கிறது தெரில. ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி. ஃபஸ்ட்டு போட்ட காசு எடுப்பாங்களா அப்படிங்கிறத டவுட்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாமல் இவங்க ஜனநாயகனோட கிளாஷ் விட்டு ஒரு நல்ல படத்தை வேஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது.
உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.